ஐயோ ராமா, இவங்களை எங்கன்னு தேடுறது? இப்பயே மூச்சு வாங்குதே. ஏனுங்க, கடையில யாருங்க? யாருமே இல்லையா? ஏன் யாரும் இல்லைன்னா அப்படியே தூக்கின்னு ஓடிடலான்னு பாக்குறியா? நான் வேணும். ஐயோ ராமா, எவன் அவன்? ஐயோ சாமி, நான் உங்க வம்புக்கு வரல. இந்த போட்டோல இருக்கவங்க உங்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எத காமி? இவளா? இவள உனக்கு எப்படி தெரியும்? இவ உனக்கு என்ன வேணும்? இவள எதுக்கு நீ தேடுற? அதுவாங்க, இவங்க ஊருக்கு வெளியில இருக்க கோவில்ல பார்த்தேன். அப்போ அவங்க தாயே, நான் போட்ட செயின் நல்லா திருப்பி கொடுத்துருங்க. இவ்வளவு வசதியா இருக்கவங்க அங்க எங்க உட்காந்தாங்க? அதுதான் இவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்தேன். அதை ஏன் நீ விசாரிக்கிற? இவங்கள வச்சு விஜய் ஆண்டனி மாதிரி பிச்சைக்கார பாடம் எடுக்கலான்னு தான். இவரை வச்சு பிச்சைக்காரின்னு எடுக்காத, சைக்கோ சங்கரின்னு எடு, நல்லா ஓடும். என்னங்க சொல்றீங்க? இப்ப என்னங்கன்னு சொல்றேன். அடைச்சி மேல பாரு. ஏங்க ஏங்க நிறுத்துங்க. இப்படிப்பட்ட சாதுவியா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? சாது இல்லடி, சைக்கோ. முழுசா கேளுடி முந்திரி கோட்டை. தம்பிங்களா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இந்த உனக்கு, இந்த உனக்கு. என்ன எல்லாரும் இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்க? டேய், நான் கொடுத்த சாக்லேட் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க. ஏன்டி எது கொடுக்கணும்? டேய், நான் கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க, இப்ப நான் ஹாப்பியா இருக்கணும்ல, அதனால சாக்லேட் எல்லாம் திருப்பி கொடுங்க. சாக்லேட்டை கொடுங்கடா. குத்துருங்கடா. என்ன அந்த சைக்கோ என்ன பண்ணு யாருக்கும் தெரியாது. குத்துருங்கடா. என் சாக்லேட்டை கொடுடா. கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டேன். என் சாக்லேட்டை கொடுடா. கொடுக்க மாட்டேன். இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னும் கேளு. என்னமா வேணும்? சீக்கிரம் நான் கேக்குறதெல்லாம் கட்டி கொடுங்க. 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி, கொஞ்சமா வைரம். சீக்கிரம் கட்டி கொடுங்க. வைரமா? சோ காலங்காத்தாலே நமக்குன்னே வராங்க. ஏம்மா, இது மளிகை கடைமா? அப்ப அதெல்லாம் இங்க கிடைக்காதா? அதுக்கு எதுக்கு இம்மோம் பெரிய கடை? சரி, ஒரு தீப்பெட்டி கொடுங்க. இந்த புடி, ₹1 கொடு. இந்த பெட்டிக்கு இந்த பெட்டிய வச்சுக்கோ. ஏன்னா இதுல தங்கங்குது. இனிமே யாராச்சும் வந்து கேட்டா இல்லன்னு சொல்லாத, சரியா? வச்சுக்கோ. தங்கம்மா? சரியான இழுச்சவாச்சியாட்டு இருக்குது. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி இவ்ளோ ஹாப்பியா இருக்க, அப்போ இத நானே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கணும்ல. எடுக்க மாட்டியா?
அப்புறம் அது ஏமா ஏமா ஐயோ ஏமா ஏமா என்னமா ஆச்சு இங்க பாருமா ஐயோ ஏமா ஏலமா ஏல மேல இதுக்கே இப்படி மயங்கிட்டா எப்படி இன்னும் அவ புருஷன் அவனை விட்டு ஓடின கதையெல்லாம் சொன்னா நீ அவ்வளவுதான் அது அவ புருஷன் போதும் போதும் முடியல நான் கிளம்புறேன் ஏமா இருமா ஐயோ பாஸ் இந்த போட்டோல இருக்கவங்கள விசாரிச்சுட்டு வர சொன்னீங்களே அவங்க பேரு சங்கரியா, அதுவும் சைக்கோ சங்கரியா. அவ இன்னும் அப்படியே தான் இருக்காளா? சரி, அட்ரஸ் என்னாச்சு? இந்தாங்க பாஸ். அப்போ உங்களுக்கு முன்னாடியே அவங்கள தெரியுமா பாஸ்? தெரியும், அவ என் ஒய்ஃப் தான். அப்போ நீங்க தான் அவங்கள விட்டு ஓடி போன புருஷனா? அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் இருக்கே, என்னம்மா? மாமா, எனக்கு வாந்தி வாந்தியா வருது. இங்க பாரு, வயிறு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதுக்கு நீதானே காரணம். ஆமாண்டி, உன்னை இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னால என் வயிறு பெருசானதுனால நீ சந்தோஷமா இருக்க, நான் சந்தோஷமா இருக்க வேணாம். நீ வாந்திடு, உன் வயிறு பெருசு பண்ணு. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ ஏதாவது பண்ணுவ? பண்ண மாட்டேன் மாமா. ஐயோ, இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காளே, தப்பிச்சிடணும். இப்ப பண்ணுவியா மாட்டியா? நீ பண்ண சொன்னதுக்கு அப்புறம் நான் பண்ணாம இருப்பேனா? நானும் பண்றேன். சரி மாமா. ஐயோ, ஐ சூப்பரா இருக்கு மாமா. வாந்திடு மாமா, வாந்திடு. அது எடுக்கிறேன். மாமா, ஐயோ அம்மானு கத்து மாமா. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, போதுமா? போதும் மாமா, சூப்பர். நீ எப்படா வந்தீங்க? அதுவா, நீ வாந்தி எடுக்கிறப்பே நான் வந்துட்டேன். ஐயோ சைக்கோ சங்கர், சைக்கோ சங்கர். அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வந்தவன் தான். இப்ப எதாச்சியா கோயில்ல பார்த்தேன், அதனாலதான் உன்னை விட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் பாஸ், நீங்க அவங்க கூடவே இருக்க முடியாதா? முடியாது. ஏன்? இப்ப போனா வயித்துல இருந்த புள்ள எங்கன்னு கேப்பா, நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ இப்படியே சிரிச்சிட்டு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வீட்டுல யாரும் இல்லையா? ஓப்பன்ல இருக்கு, வீடு சாத்தி இருக்கு. மாமா, இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? என்னை விட்டு ஏன் போன? ஆமா, என்ன வாந்தி எடுன்னு சொல்ற, குழந்தை பெத்துக்கோன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் இல்லாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து சைக்கோ சங்கர், சைக்கோ சங்கர் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த நேரத்துல? மாமா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சும்மாதான் விளையாடினேன். எனக்கு தெரியாதா மாமா, நீங்க போய் எப்படி குழந்தை பெத்துக்குவீங்க? என்ன, அப்போ தெரிஞ்சேதான் சைக்கோ மாதிரி இருக்கியா நீ? மாமா, நம்ம பொருளை மத்தவங்க வாங்கும்போது அவங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க, அதே திருப்பி கேட்டா அவங்களுக்கு கொடுக்க தோணுதா? மாமா, அவங்களுக்கு சொந்தம் இல்லாததுக்கே இப்படி பண்றாங்கன்னா அப்ப அவங்கள என்ன பண்ணலாம்? அதுக்காக தான் வாங்கின கையவே நங்க 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 குத்துறேன். பேர்தான் மாமா சைக்கோ சங்கரி. சரிதான், கொடுக்கறது தப்புன்னு சொல்லல, கொடுக்கணும், வாங்கணும், வாங்கணும், கொடுக்கணும். சரி, அதெல்லாம் விடு. நம்ம புள்ள எங்க? அதுவா, இதோ இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. பிரியா,